ஜாதக பாரிஜாதம் அப்படின்னு ஒரு அற்புதமான ஜோதிட நூல் கிடைக்குது. வாங்கி படித்து பாருங்கள். ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்குது. சக்கரவர்த்தியாக ஒருத்தர் இருக்க முடியுமா? அப்படி இருக்கணும்னா என்ன மாதிரி கிரக அமைப்புகள் அவருக்கு இருக்கணும், எந்தெந்த கிரகங்கள்லாம் சேரணும், எந்தெந்த இடத்துக்கு அதிபதிகள் ஒன்று சேரணும் அப்படின்னு அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்குது. குறிப்பாக பாருங்கள், 6ஆம் இடத்துக்கு அதிபதி, 7வது வீட்டுக்கு அதிபதி, 11வது வீட்டுக்கு அதிபதி, 12வது வீட்டுக்கு அதிபதி, 3ஆம் வீட்டுக்கு அதிபதி, இந்த கிரகங்கள்லாம் ஒன்று சேரணும். இவங்க கூட சுக்கிரனும் சேரணும். அப்படி சேர்ந்துருந்தால் நிச்சயமாக அவங்க சக்கரவர்த்தியாக வாழ்வாங்க. காசு, பணம், சொத்து, சுகம், தங்க நகைகள் இப்படிலாம் எல்லாமே கிடைக்கும். அவங்க சக்கரவர்த்தியாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சுக்கிரன் அந்த இடத்துல போய் நிற்கணும். அந்த முக்கியமான கிரக கூட்டு சேர்க்கைகளில் சுக்கிரன் கூட இருந்தால் தான் அது நமக்கு இலகுவாக எளிதாக கிடைக்கும். இல்லைன்னா இருக்காங்க ஆனால் ஒன்றும் வரல, இருக்கல, சொல்லிக்கிறாங்க பெரிய குடும்பம்னு, ஆனால் எதுவும் காணும், அந்த மாதிரி கொண்டு போயிடும். அதனால தான் அந்த ஜாதக பாரிஜாதம்ங்கிற நூலில் ஒரு மனிதனாக வாழ்வது, மகானாக வாழ்வது, சக்கரவர்த்தியாக வாழ்வது, சாதாரணமாக வாழ்வதுன்னு தரம் பிரித்து பல கிரக சேர்க்கைகள்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க. உங்களுக்கு இருக்குதுங்களா? பாருங்கள். திடீர்னு அந்த அமைப்புகள் ஒரு சிலருக்கு யோகத்தை கொடுக்கும். இந்த கூட்டு கிரகங்களுடைய திசைகளில் முக்கிய வலுவடைஞ்சி உங்களுக்கு எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தோட தசை வரும்போது நீங்கள் சக்கரவர்த்தியாக மாறுவீங்க. உங்களுக்கு அந்த யோகம் கிடைக்குங்கிறது உறுதி தாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதுவும் அதாவது நல்ல வார்த்தை பேசுகிறவங்க, நல்லா பேசணும், அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சக்கரவர்த்தியாக இருப்பாங்க அல்லது நிறையா வச்சுருப்பாங்க. ஆனால் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சர்க்கரையாக பேசுகிறவங்க இருக்கணும் இல்லைங்களா? நிறைய பேர் அது பேச மாட்டாங்க. சிலர் நல்லா பேசுவாங்க. நல்லா பேசுகிறவங்க, வாகன வசதியோடு இருக்கிறவங்க, புவியாளும் அரசன்லாம் யார் அப்படின்னு இன்னொரு விதத்தில் அந்த ஜாதக பாரிஜாதம் சொல்லுதுங்க. 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் சுகாதிபதி, 9ஆம் இடத்துக்குரிய கிரகம் பாக்யாதிபதி, அந்த 2 கிரகங்கள் சேர்ந்து சுக்கிரனோட ஒன்று சேரணும். 4க்குரியவனும் 9க்குரியவனும் சுக்கிரனோட ஒன்று கூடி இருக்கணும். அதே மாதிரி 9ஆம் இடம் 4ஆம் இடத்துக்கு அதிபதி திரிகோணத்தில் இருந்தாலும் நல்லது. இந்த மாதிரி சேர்க்க இருந்தால் நல்ல வார்த்தை பேசுபவர்களாக இருப்பார்கள், வாகன வசதி உள்ளவர்களாக இருப்பார்கள், புவியாளும் அரசனாகவும் மாறுவார்கள். அந்த கிரக சேர்க்கையில் அந்த ஒரு கிரகத்தோட தசை வரும்பொழுது, அந்த கிரகம் வலுவடைந்து அந்த தசாபுத்தி வரும்போது அவங்களுக்கு புவியாளக்கூடிய யோகங்கள் எல்லாமே சேருங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, நிறைய அப்பா அம்மாக்கள் பிள்ளைக்கு நிறைய சொத்து சேர்த்து வைப்பாங்க. என் பிள்ளைக்கு தான் சில நேர்மையாகவும் சேர்ப்பாங்க, சில கொஞ்சம் குறுக்கு வழியில் அப்படி இப்படி போய் கூட சேர்த்து வைப்பாங்க. ஏன்னா பிள்ளை பாசம், நாம் தான் கஷ்டப்பட்டோம், பிள்ளையாவது நல்லா இருக்கணும், கஷ்டப்படாமல் இருக்கணும், அதில் 4 ரூபாய் சேர்த்து வைப்போம், சொத்து சேர்த்து வைப்போம், அப்படி நிறைய பேர் கணக்கு போட்டுட்ருப்பாங்க. ஆனால் சிலருடைய ஜாதகத்தில் சொத்தெல்லாம் சேர்த்து வைப்பாங்க. ஆனால் தந்தைக்கு உதவாத மகன் ஜாதகம்லாம் இருக்குது. அது எந்த மாதிரி கிரக அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9க்குரியவன், அதுக்கு அடுத்தது சூரியன், பாக்யாதிபதி, அவர் தான் நம்ம தகப்பனார் ஸ்தானத்துக்குரிய கிரகம். சூரியன் பிதிர்காரகனாக நம்ம சொல்லப்பட்டிருக்கு. அதில் 9க்குரியவனும் சூரியனும் 6வது வீட்லேயோ 8வது வீட்லேயோ 12வது வீட்லேயோ நின்று கொண்டிருக்க, இவர்களை பாபகிரகங்கள் பார்த்தால் தந்தைக்கு உதவாத பிள்ளை பிறப்பான். அப்போ உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்கும்போது என் பையன் சரியில்லைன்னு சொன்னால் அது எந்த விதத்துலையும் நியாயமே கிடையாது இல்லைங்களா? உங்களுக்கே உதிக்கும் போது விதிக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு பிறக்கிற பிள்ளை உங்களுக்கு உதவ மாட்டார், உங்கள் பேச்சை கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தாங்க ஜோதிடத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்தவங்க மேலே நம்ம குறை சொல்கிறதுக்கு மனசே வராது. சரி, நமக்கு அமைஞ்சது கிரக அமைப்புகள் அமைஞ்சது, அவ்வளோதான். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு எல்லாமே அமையும். மனைவி, கணவன்லேருந்து, உத்தியோகத்திலேருந்து, பிள்ளைங்கள்லேருந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிடைக்கும். அதனால தாங்க ஜோதிடத்தை தெரிந்து கொள்ள வாழ்க்கையின் சூட்சுமங்கள், அடுத்து இறைநிலை அடைதல், அந்த மாதிரி அமைப்புகள்லாம் உண்டுங்க. அதனால் ஜோதிடத்தை வேதமாக நினைத்து கற்போம். சில வேள்விகளை செய்வதைப் போல அதற்குள் சென்று சில கருத்துக்களை புரிந்து கொண்டு நம்மை
நம்மை நாமே வழிநடாத்தி கொள்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகபோகங்களையும் அள்ளித்தரும் அற்புத திருநாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.